பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமஜனவே. நாளில் செய்யும் வினிதானில் செய்யும் என நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 2 குரு வக்ர நிவர்த்தி, அதாவது கார்த்திகை 2 குரு வக்ரம் ஆரம்பம், கார்த்திகை 1 சனி வக்ர நிவர்த்தி ஆகிடுதுங்க. கார்த்திகை 3 அமாவாசை திதி, கார்த்திகை 17 பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. சூரியன் கார்த்திகை மாதம் என்பதால் சூரியன் கடக ராசியில் பிரவேசம் பண்ணிக்கணும். சூரியன் விருச்சிக ராசியில் பிரவேசம் செய்து பலனை தருவார். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் கிரகங்கள் இந்த துலா ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். ராசிநாதன் ராசியில் 10 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் 20 நாள் இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காருன்னு சொன்னால் அது ஒன்றே போதுங்க. 50% நீங்கள் ஜெயிச்ச மாதிரி. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா 3 உங்களுக்கு 10ல் உச்சம் பெற்றிருக்கார். அஃப்கோர்ஸ் 3ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். இருந்தாலும் 3ல் செவ்வாய் இருக்கிறார். அப்போ எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சினிமா துறையில் வேலை சுக்கிரனுடைய ஆதிக்கமே சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, சும்மா இருக்குன்னு சொல்லவே முடியாது. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, நான் ஒரு படம் பண்ணுறேன், ஒரு சீரியல் பண்ணுறேன், இன்னொரு படத்துக்கு கமிட் ஆகியிருக்கேன், இன்னொரு சீரியலுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. அந்த அளவுக்கு சம்பாத்தியம் பெருகும். பிஸி ஷெட்யூல், நல்ல பிஸியாக இருக்க போகிறீங்க. பிஸியாக இருந்தால் சம்பாத்தியம் இருக்க போது, சம்பாத்தியம் இருந்தால் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, 9 புதனும் நல்ல நிலையில் இருக்கார், ராசியில் இருக்கார் 20 நாள். அப்புறம் 2ஆம் இடத்துல குருவோடு இணைஞ்சு இருக்கிறார். அது ரொம்ப சிறப்பு. குரு பார்வையில் இருக்கார். இப்போது 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் 11 சூரியனும் அமர்ந்து இருக்கிறார். செவ்வாய் 20 நாள் இருக்கார், சுக்கிரன் 20 நாள் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்படின்னா புதன் 9 நாள் 10 நாள் இருக்காருன்னு வைங்க. ஸோ சூரியன் புதன் முக்கூட்டு கிரகங்கள் இருக்குது, செவ்வாய் இருக்குது, குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால்
புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். நல்ல சம்பாத்தியம் இருக்குங்க. வருமானம் பல மடங்கு உயரப்போகிறது இந்த அன்பர்களுக்கு. ஒரு வகையிலே வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க. 10ல் குரு இருக்கார். தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது. உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வருமானம் என்பது சிறப்பாக அமைந்து குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலம். ஏன்னா 11 கூடியவன் 2ல் இருக்காருங்க. 11 2 லிங்க் ஆச்சுன்னு சொன்னாலே பல மடங்கு வருமானம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அப்போ அது சந்தோஷம் குடிகொள்ள போகிறது. மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா அப்போ நீங்கள் காசு பணம் பொருள் சம்பாதிக்கிறீங்க, பெருசாக சம்பாதிக்கிறீங்கன்னா பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, இல்லை வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைப்பீங்க. அது மட்டும் இல்லை, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஃப்ளாட்டு வாங்க, இடம் காலி மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். 5ல் ராகு இருக்கார். அது ஒன்று தான் மைனஸ். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும், எல்லாம் இருக்கும், வீட்டில் தேனாறு பாலாறு ஓடும். ஆனால் ஏதோ மன உளைச்சல், மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் குடிகொள்ளக்கூடிய நிலை. ஏன்னா 5ல் ராகு இருந்தால் ஒரு இதுவாகவே இருக்க மாட்டீங்க. ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். என்னத்தை பார்த்துட்டோம், என்ன கிடச்சிது அப்படின்னு ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். உபஜயஸ்தானம்னு சொல்லணும். அப்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய. அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இதனால் வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. சனி பார்வை கொடியது. 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போது அசிங்கம், அவமானங்கள் ஏற்படும். உங்களுடைய பொருட்களை சரிவர இப்போ வச்சுக்கோங்க. களவாடப்படக்கூடிய நிலை இருக்கலாம். ட்ராவலிங் போகிறீங்க, நீங்களே கூட விட்டு வரலாம், இல்லை வேறு யாருன்னா அதை தூக்கிட்டு ஓடிடலாம். எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி ஒரு சிலருக்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. அசிங்கம், அவமானங்கள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறுமா அப்படின்னு சொன்னால் 11 2ல் இருக்கார். சூப்பராக இருக்கும். 11ல் கேதுவே இருக்குது. சொல்லவே தேவை. உங்களுக்கு கேது பகவான் பல நன்மைகளை செய்ய போகிறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த துலா ராசி அன்பர்கள் 18, 19, 20 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருந்தீங்க. சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சரி, இப்போது இந்த துலா ராசியில் பிறந்த இருக்கக்கூடியவர்கள் நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னென்ன பண்ணால் வைப்ரேஷன் கிடைக்கும், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது சித்திரையில் பிறந்தவங்க நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம்.
நரசிம்மர் ஃபோட்டோ சாமி ரூமில் மட்டும் இல்லை, அலுவலகத்தில் வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், உங்கள் இதுவில் வச்சுக்கலாம், செல்லில் கூட வச்சுக்கலாம். தேன்கூடு இருக்குது பார்த்தீங்களா, அது இமேஜ் கூட வச்சு நீங்கள் ஹாலில் வச்சு பார்த்துக்கலாம், இல்லை ஆஃபீஸில் வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காவடி இருக்குது பார்த்தீங்களா, முருக பக்தர்கள் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்களே, அந்த காவடி இமேஜ் அதை நீங்கள் ஃபோட்டோவாக அலுவலகத்தில், வீட்டில், ஹாலில் இதெல்லாம் வச்சு இது பண்ணலாம். திருச்செந்தூர் முருகன் இருக்கார் பாருங்க, அவருடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வீட்டில் வச்சுக்கலாம், அலுவலகத்தில் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை, சுவாதி, அப்புறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லோட்டஸ் தாமரையை வந்து நீங்கள் ஒரு இமேஜ் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ வச்சுக்கலாம். அலுவலகம், வீடு இதெல்லாம் வச்சு நீங்கள் ஹாலில் வச்சு இது பண்ணிங்கன்னு சொன்னால் வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாக. இந்த ராசி அன்பர்கள் 6ல் அதாவது 5ல் ராகு இருக்கிறதால ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். 10ல் குரு நல்லது செய்வார். சில கெடுதல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம். கார்த்திகை மாதம் என்பதால் விரதம் இருந்து ஐயப்பன் தரிசனம் போய் பார்த்துட்டு வரலாம், மலைக்கு போயிட்டு. இது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.